சமீப காலமா நடக்கக்கூடிய பாலியல் தொல்லை, பாலியல் கூட்டு வன்புணர்வு இது மாதிரியான குற்றங்களுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் தெரியுமா? நம்ம இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த 8 வயசு குழந்தை, 10 வயசு பையன், 12 வயசு குழந்தை, 16 வயசு பையன், இந்த மாதிரியான சிறார்கள் தான் இன்னைக்கு மொபைல் போன் மூலமா பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பல குற்றங்கள் புரியறதுக்கு முழுக்க முழுக்க காரணமா இந்த உலகத்துல செயல்பட்டுட்டு வராங்க. நம்ம நினைக்கிறோம் சின்ன பையன் தானே என்ன தெரியும் அப்படின்ட்டு. அந்த சின்ன பசங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் யாருமே பேசி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, அவங்க வெளியில போனா யாரை சந்திக்கிறாங்க, எத்தனை வயசு பசங்க கூட பழகுறாங்க, எந்தெந்த இடத்துக்கு போயிட்டு வராங்க, அவங்க மனநிலை என்ன, எதுவுமே பசங்கிட்ட பேரண்ட்ஸ் பேசுறதே கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் அந்த பசங்களோ அல்ல அந்த பொண்ணுங்களோ நம்ம பண்றது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லி அவங்களே நினைச்சுக்கிட்டு பல குற்றங்கள்ல ஈடுபட்டு இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இந்த சமீப காலத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வழக்குல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, 10 வயசுல இருந்து 16 வயசுல இருக்கக்கூடிய சிறார்கள் தான், இன்க்ளூடிங் பெண்கள் உட்பட. இதுவும் இல்லாம 65 வயசு 70 வயசு தாத்தாக்களும் இந்த மாதிரியான பாலியல் வன்புணர்வு சீண்டல்ல ஈடுபட்டு இருக்காங்க.